அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்மா அவர்களை பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தாய்ப்பால் மாதிரி கலப்படம் இல்லாதவங்க. எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கு. தாய்ப்பாலில் கலப்படம் இருக்கா? கருணாநிதினு சொல்லிப்பாரு, உதடு ரெண்டு ஒட்டாது. கலைஞர்னு சொல்லிப்பாரு, ரெண்டு உதடு ஒட்டாது. அழகிரின்னு சொல்லிப்பாரு, ரெண்டு உதடு ஒட்டாது. 7 ஜென்மத்துக்கு நம்ம செஞ்ச பாவம்னு சொல்லி ஸ்டாலின்னு சொல்லிப்பாரு, ரெண்டு உதடு ஒட்டாது. ஆனா அம்மான்னு சொல்லிப்பாரு, உடனே உதடு ஒட்டும். அம்மா ஒருத்தர் தான் நம்ம ஒட்டி உறவாடி இருக்கிறவங்க. அதனால அவங்களே இந்த தொகுதியில் நிற்கிறதா நினைச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ரங்கசாமி அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். வீட்டுக்குள்ளே சென்றால் அம்மா மிக்சி, அம்மா கிரைண்டர், அம்மா மின்விசிறி, அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா தண்ணி, அம்மா உப்பு, அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய திட்டங்கள். ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள். 100 யூனிட் இலவசமாக மின்சாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்களை தொலைக்காட்சி பார்ப்பதற்காக அல்ல, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் படிக்க வேண்டும். இங்கிருந்து ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை படித்து 12ஆம் வகுப்பு வருகின்ற பொழுது அவளுக்கு கணினி பொருளை, லேப்டாப்பை கொடுத்து விஞ்ஞான வளர்ச்சி, அவளுடைய அடுத்த கட்டத்திற்கு அந்த தலைமுறையை கல்வியில் சிறந்த தமிழகத்தினுடைய முதல் மாநிலமாக இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே தான் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அவருடைய வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து நீங்கள் நன்றி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. திருப்பரங்குன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத ஆஸ்பெஸ்டாஸ் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே ஊடுருவ ஒரு கால மக்கள் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். உங்களுடைய ஆட்சி பீடத்தில் இந்த மதுரை எப்படி இருந்ததை மதுரை மக்கள் அறிவார்கள். 10 லட்சத்திற்கு மேல் சொத்து வாங்க வேண்டும் என்றால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அழகிரியிடம் வாங்க வேண்டும் என்று இங்கே ஒரு குட்டி ராஜாங்கம் தனியாக நடந்ததை நாடறியும். தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி வைக்காம தனியா நின்று, தனியா போராடி, தனியா தலைமை தாங்கி, தனியா திட்டம் போட்டு, தனியா பிரச்சாரம் போய், தனியா சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிச்ச ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயிக்க வச்சது நம்ம அம்மா. இது மறைக்க முடியாத வரலாறு, மறக்க முடியாத சாதனை. காவேரி தாய் நம்ம அம்மா மட்டும் சட்ட ரீதியா போராடி சுப்ரீம் கோர்ட் மூலமா கர்நாடக அரசு பயம்புறுத்தி பணிய வைக்கலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு காவேரியில வர்ற தண்ணி கூட வந்திருக்காது. பசுமை களஞ்சியமான டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே பாலைவனமா மாறி இருக்கும். அந்த சட்ட போராட்டத்துல கூட நின்று தோல் கொடுக்க துப்பில்லாத கருணாநிதி அம்மாக்கு நல்ல பேர் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அடுக்கடுக்கா 1000 போய் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி காவேரி வந்தாச்சு. கருணாநிதி 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு பெண்களுக்கு தந்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கியவர் அம்மா அவர்கள். பெண்கள் தங்கள் சுய காலில் நிற்க வேண்டும் என்ற பேரவா அம்மாவுக்கு உண்டு. ஆரோக்கியமாக பெண்கள் தங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த 18,000 ரூபாய் நிதி உதவியும் மனம் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வளைகாப்பு போன்ற சமுதாய வளைகாப்பு. மகத்தான வாக்கு வித்தியாசத்தில் எதிர்கட்சியே இல்லை எனும் அளவுக்கு, திமுகவும் மற்றவர்களும் டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு மகத்தான வெற்றி இந்த திருப்பரங்குன்றத்தில் வேண்டும். கவசத்தை பார்த்திருக்கின்றோம். அதுபோல பல்வேறு ஆலயங்களிலே மீனாட்சி அம்மனுக்கு தங்க கவசத்தை பார்த்திருப்போம். எங்கேயாவது ஒரு மனிதருக்கு மனிதருள் மாணிக்கம் எங்களது தெய்வம் தேவர் ஐயாவுக்கு அவருக்கு தங்க கவசம் காத்திருக்கின்றார். உலகத்திற்கு வேறு யாருக்கு இந்த தைரியம் உறுதி வரும்? அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் நம்முடைய தேவரையாவுக்கு தங்க கவசம் சாத்திருக்கின்றார்களே, அது ஒன்றுக்காவது நாம் எல்லாம் நன்றியுடன் இருந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வெற்றி? தஞ்சையில இடைத்தேர்தல் நடக்கின்றது, அரவக்குறிச்சியில இடைத்தேர்தல் நடக்கின்றது, இங்க திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல் நடக்கின்றது. இந்த 3 தொகுதியிலும் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியிலே தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற பெருமையை நாம் அவர்களுக்கு தர வேண்டும்.